சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 219வது நினைவு நாள் இன்று அனுசரிப்பு. சென்னை கிண்டியில் உள்ள திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. ஜம்மு காஷ்மீர் தேர்தல் தேதி இம்மாத இறுதிக்குள் அறிவிக்கப்பட வாய்ப்பு. தேர்தல் தயாரிப்பு பணிகளை பார்வையிட தலைமை தேர்தல் ஆணையர்கள் அடுத்த வாரம் காஷ்மீர் பயணம். ₹30 கோடி செலவில் மேம்படுத்தப்பட்ட கிண்டி சிறுவர் இயற்கை பூங்காவை திறப்பு. பூங்காவை திறந்து வைத்து பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு 2024 அறிக்கையையும் வெளியிட்டார். நாசாவுடன் இணைந்து சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்லும் இந்தியா. ஓரிரு நாட்களில் பயிற்சி தொடங்கும் என தகவல். அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு தீர்ப்பை பெற்றுத்தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஆதித்தமிழர் கட்சி மனமார்ந்த நன்றி. பாராட்டு விழா நடத்த இருப்பதாகவும் அறிவிப்பு. ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி மேட்டூரில் குவிந்த பொதுமக்கள். புதுமண தம்பதிகள் காவிரியில் புனித நீராடி வழிபாடு. வயநாட்டில் 5வது நாளாக தொடரும் மீட்பு பணி. நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 344ஆக உயர்வு. இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பினால் ஏற்பட்ட பெரும் மழையால் கடும் நிலச்சரிவு. 20 பேர் உயிரிழப்பு, 100க்கும் மேற்பட்டோர் மாயம். கர்நாடக அரசை கலைக்க ஒன்றிய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் சித்தராமையா குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியின் கைப்பாவையாக ஆளுநர் செயல்படுவதாகவும் சாடல். தாம்பரம் ரயில் நிலையத்தில் இன்று முதல் வருகின்ற 14ஆம் தேதி வரை பராமரிப்பு பணி. ரயில்கள் ரத்து செய்யப்படுவதால் பல்லாவரத்திலிருந்து செங்கல்பட்டு, கூடுவாஞ்சேரிக்கு அதிக பேருந்துகள் இயக்கம். தாம்பரம் ரயில் நிலைய பராமரிப்பு குறித்து ரயில் நிலையங்களில் அறிவிப்பு பலகை வைக்கப்படவில்லை என புகார். ரயில்கள் ரத்து குறித்து செய்தி அறியாமல் பல்லாவரம் ரயில் நிலையத்திற்கு வந்த முதியோர் உள்ளிட்ட பயணிகள் அவதி. டெல்லி IAS பயிற்சி மையத்தில் 3 பேர் உயிரிழந்த விவகாரம். CBI விசாரணைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 94 அடியாக உயர்வு. அணையிலிருந்து 1155 கன அடி நீர் வெளியேற்றம். தங்கம் விலை சவரனுக்கு ₹80 குறைவு. சென்னையில் 1 சவரன் தங்கம் 51,600 விற்பனை. இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியதில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த மீனவர் மலைச்சாமியின் உடல் ராமேஸ்வரம் துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்ட உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. காயங்களுடன் மீட்கப்பட்ட 2 மீனவர்களும் ராமேஸ்வரம் திரும்பினர். சுப நிகழ்ச்சிகள் மற்றும் ஆலய தரிசனங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பேருந்து வசதி செய்து தரப்படும். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸ் போட்டியிடுவது உறுதியானது. வேட்பாளர் தேர்வுக்கு தேவையான ஆதரவை திரட்டினார். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. பரபரப்பாக சென்ற ஆட்டம் டிராவில் முடிந்தது.